அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறைவாக்குகள் 1-12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியிட்டான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவனை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவை நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவன் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் நான் விருந்தினர்வன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றார். யோவானுடைய சீடர் ஓடிவந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையிலே பக்தி பற்றுதலோடும் வேண்டுதலோடும் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த நாள் ஆண்டவருக்குரிய ஒரு நாளாக தேவ மாதாவுடைய வழி நடத்துதலிலும் அன்னை மரியாளுடைய இந்த உடனிருப்பிலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பம் அனைத்துமே தேவ மாதாவுடைய அந்த எளிமையிலே, தாழ்ச்சியிலே, உண்மையிலே நாம் அனைவருமே நேரிய வழியிலே நடக்க ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அன்போடு அழைக்கின்றார். நேரிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் எப்பொழுதுமே கடவுளுடைய வல்லமையை பெறுகின்றார்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். இதை திருப்பாடலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவர் பேறு பெற்றோர் என்று. ஆக மாசற்ற வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை, நேரிய வாழ்க்கை, இதெல்லாம் இன்றைக்கு இயலுமா? இதெல்லாம் இன்றைக்கு நடக்குமா? உண்மையின்படி செல்ல முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகளை இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பொழுதும், குழப்பங்கள் வருகிற பொழுதும், துன்பங்கள் நம்மை நெருக்குகின்ற பொழுதும் உண்மையின்படி நான் சாட்சியோடு இருக்க முடியுமா? இதெல்லாம் முடியாது என்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வேளைகளிலே முடியும் என்று சொல்லுகிறோம், சில சூழ்நிலைகளிலே இதெல்லாம் முடியாது என்று நாம் விரும்பியவற்றை செய்து நம்முடைய வாழ்விலே சில வேளைகளிலே ஒதுங்கி போய்விடுகின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். அவர் இயேசுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறார், நிறைய மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கிவிட்டது. இதோ பாலை நிலத்திலே ஒரு குரலானது ஒலித்து கொண்டிருக்கிறது. மக்களை ஆயத்தப்படுத்துகிறார், திருமுழுக்கு அருட்சாதனத்தை கொடுக்கிறார், தூய்மை சடங்கிலே ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு செயல்படுகிறார். இயேசுடைய இந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், எளிமையோடு இருக்கிறார்.
அவர் ஆண்டவருடைய அந்த வழிகளை அவர் கற்றறிந்தவராக பாலை நிலத்திலே சென்று ஜெபிப்பவராக எளிமையோடு இருக்கிறார். மக்களிடத்திலே இதோ ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், இதோ கரடுமுரடானவை நேராக்கப்படும், இதோ கோணலானவை இன்றைக்கு சமதளமாக்கப்படும். ஆண்டவருடைய இந்த வழிகள் இதோ நேர்மையானது, இதோ வருகிறார், இதோ மெஸ்ஸியா இதோ பிறக்க இருக்கின்றார், அவர் வரும்பொழுது எல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே உங்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்களை சுத்திகரியுங்கள் என்று இந்த திருமுழுக்கு யோவான் அனைவருக்குமே இதோ இயேசு வருகிறார், இதோ மீட்பர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அழுக்கக்கூட நான் தகுதியற்றவன், அவர் என்னை விட பெரியவர், என்னை விட வலிமை மிக்கவர் என்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுடைய பிறப்பை மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய அத்தகைய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் அந்த திருமுழுக்கு யோவான். கடவுளுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அவரோடு ஒன்றித்திருந்து நேர்மையோடு நடக்கின்றார், உண்மைக்கு குரல் கொடுக்கின்றார், நீதிக்கு குரல் கொடுக்கின்றார். இன்றைக்கு நீதியின்படி நான் வாழ முடியுமா? இன்றைக்கு நீதியெல்லாம் உண்டா? இன்றைக்கு நீதியின்படி வாழ முடியாது, நீதிக்கு குரல் இல்லை, இன்றைக்கு நீதிக்கு வாழ்வில்லை என்று சில வேளைகளிலே நம்மையே நாம் சாந்தப்படுத்தி கொள்ளுகின்றோம். ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் நீதிக்கு குரல் கொடுப்பவராக, உண்மைக்கு சான்று வரக்கூடியவராக இன்றைக்கு இது தவறு என்றால் தவறு என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு உண்மைக்கு சான்று வரக்கூடிய ஒரு தன்மை. இது நல்லது என்றால் நல்லது, இது தப்பு என்றால் தவறு சுட்டி காட்டுகின்றார். சில வேளைகளிலே இன்றைக்கு கணவர் மனைவியை பார்த்து, மனைவி கணவரை பார்த்தும் இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. கணவர் தடுமாறுகின்ற பொழுதும் மனைவி தடுமாறி செல்லுகின்ற பொழுதும் எத்தனை பேர் இன்றைக்கு துணிவோடு சொல்ல முடியும், நீங்கள் செய்வது தவறு? முடியுமா? நம்ம இன்றைக்கு கேள்விக்குட்படுத்துகிறோம். எப்படி நான் கேட்பது? எப்படி நான் அவர் வரும்பொழுது அவர் இப்படி செய்து விட்டார், இப்படி செய்து கொண்டு இருக்கின்றார், இப்படி நடந்து கொண்டு இருக்கிறார், இதெல்லாம் நான் இன்றைக்கு கேட்க முடியுமா? கேட்டால் உறவு நிலைக்குமா? கேட்டால் இந்த குடும்பத்தில் நான் வாழ முடியுமா? மனதுக்குள்ளே போட்டு 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 மன உளைச்சலோடு இன்றைக்கு வாழக்கூடிய குடும்பங்கள், அநேக குடும்பங்கள். பொருளாதார சீர்குலைவு, உறவு சீர்குலைவு, குடும்பத்திலே இன்றைக்கு பல்வேறு விதமான உறவு பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பத்திலே இன்றைக்கு இருக்கிறது. கேட்க முடியவில்லை. எப்படி கேட்பது? என்னால் இதெல்லாம் முடியுமா? நான் சரியாக இருக்கிறேனா? என்னை பார்த்து உடனே கேட்பார்கள், நீங்கள் யோக்கியமா? இன்றைக்கு அதுதான் யாரும் கேட்க முடியவில்லை. கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் சென்று கொண்டு இருக்கிறோம். நாம் சரியாக இருந்தால் தானே கேட்க முடியும். திருமுழுக்கு யோவான் நேர்மையோடு வாழ்ந்தவர், நேரிய உள்ளத்தோடு வாழ்ந்தவர், தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தவர். கேட்கின்றார் அந்த அரசனிடத்திலே, நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல. சாடுகிறார். பாருங்கள், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல. இன்னைக்கு சொல்ல முடியுமா? கணவர் மனைவியை பார்த்து, மனைவி கணவரை பார்த்து இன்னைக்கு சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை இப்படி தாறுமாறாக போகிறது, உங்களுடைய வாழ்க்கை தரங்கட்டு போகிறது, சொல்ல முடியுமா? முடியவில்லை. உள்ளத்திலே போட்டு புதைத்து 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 இன்றைக்கு நோயாளியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள், விவாகரத்தை கேட்டு இன்றைக்கு வழக்குகளிலே இன்றைக்கு நிலுவையில் இருக்கிற குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் நீதிமன்றங்களிலே எத்தனை வழக்குகள் இன்றைக்கு குடும்பத்திலே பார்க்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள், குடும்பத்தில் உறவு சிக்கல்கள், குடும்பத்திலே தடுமாற்றமான ஒரு நிலை, குறையை இன்றைக்கு திருத்த முடியாமல் இருக்கிறோம், தவறை இன்றைக்கு திருத்த முடியாமல் இருக்கிறோம், உண்மையை பேச முடியாமல் தவிக்கின்றோம், உண்மையை கேட்க முடியாமல் மன வைராக்கியத்தோடு இருக்கிறோம் சில வேளைகளிலே. ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்கிறார், நீதிக்கு குரல் கொடுக்கின்றார். நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல, முறையான வாழ்க்கை வாழ், கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ், இது சரியல்ல. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு குடும்பத்தில் இது சரி கிடையாது என்று எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? நான் சரியா? குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? நீ சரியா? உடனே இன்னைக்கு நம்மை பார்த்து கேள்வி கேட்பார்கள், நீ சரியா? நீ உன் செல்வர பாதை சரியா? உன்னுடைய போக்கு சரியா? உன்னுடைய முறையானது சரியா? என்ன பதில் சொல்ல போகிறோம்? கேட்கவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம், ஒதுங்கி போய்விடுகிறோம் வாழ்விலே. ஆனால் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் அப்படி கண்டும் காணாமல் சென்றிருந்தால் இன்றைக்கு அவர் தலை வெட்டப்பட்டிருக்காது. மாறாக துணிந்தார். தன் வாழ்நாளிலே என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு பயமில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த வாழ்க்கை ஒரு நிலையற்றது, இந்த வாழ்க்கை நிலையற்றது. ஆண்டவருடைய
அந்த உள்ளத்திலே ஆண்டவருடைய விண்ணரசிலே நான் வாழ வேண்டும். அதற்கு நான் என்னை தயாரிக்க வேண்டும். இந்த உலகை நான் வென்று விட்டேன், இந்த உலகை நான் கடந்து விட்டேன். அதான் ஒரு வாழ்க்கை. இந்த உலகம்தான் எனக்கு முக்கியம், இந்த உலகம்தான் எனக்கு நிலை என்று இருந்தால் விண்ணரசை நாம் நாட முடியாது, பெற முடியாது. ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றி அவர் கவலைப்படவில்லை. என்ன நடக்கும், என்ன ஆகும், இந்த அரசன் என்ன செய்வான், இந்த ஏரோது அரசன் என்ன பண்ணுவான், என்னனாலும் பண்ணட்டும், அது எப்போ முடியும்? கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுதுதான். கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்சாவார் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக நிற்பவர் யார்? ஆண்டவரே, இருள் சார்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எதற்குமே அஞ்சினேன். திருப்பாடல் 23 என் நாயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்ற பாடலை வாசிக்கின்றோம். கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் எனக்குள்ளே வாழ்கின்றார். தானியேல் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுளை மட்டுமே நம்பி வந்தார். தானியேல் சிங்க குகையிலே தள்ளப்பட்டார். அந்த தாரியஸ் மன்னன் அவரிடத்திலே கேள்வி கேட்கின்றான், இதோ நீ ஆராதிக்கின்ற கடவுள் உன்னை விடுவிப்பாரா? ஒவ்வொரு நாளும் நீ வழிபட்டு கொண்டு இருக்கிற இந்த கடவுள் உன்னை மீட்பாரா? பார்ப்போம், சவால் விடுகிறார் தாரியஸ் மன்னன் தானியேல் இடத்திலே. தானியேல் நடுங்கி அஞ்சி ஆண்டவரிடத்திலே கடவுளை மட்டுமே உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை, என்ன செய்வோம்? சிங்க கோயிலை தள்ளப்பட்டாலும் அந்த நிலையிலே கடவுளை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். யோபுவை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, யோபு ஊசி என்ற நாட்டிலே நேர்மையாளராக வாழ்ந்தார். அவர் பட்ட துன்பங்கள், ஏராளமான துன்பங்கள், உடைமைகள், பொருள், பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாம் இழந்த நிலை. சாடுகிறார்கள், அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், இன்னும் நீ கடவுளை நம்புகிறாயா? உன்னுடைய நிலையை எண்ணிப்பார், உனக்கென்று யாரும் இல்லை. நோய்வாய்ப்பட்ட நிலை, அதை விட நோய், அவ்வளவுப்பட்ட ஒரு நோய், வேதனை, உடல் துன்புற்று கொண்டிருக்கிற நிலை, ஏளனத்தோடு பார்க்கிறார்கள் யோபுவை. ஆனாலும் அவர் கடவுளை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறார், கடவுளை விட்டுவிடவில்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், இதான் திருமுழுக்கு யோவானுடைய இந்த வாழ்வை பார்க்கிற பொழுது உண்மைக்கு சான்று பகர்கின்றார், உண்மைக்கு குரல் கொடுக்கின்றார், நீதிக்கு குரல் கொடுக்கின்றார். அரசனோ என்ன செய்கிறான்? அவன் அந்த பெண்ணிடத்திலே வாக்கு கொடுத்து விடுகின்றான். பாருங்கள், அது ஒரு உணர்வு பூர்வமாக கொடுத்து விடுகின்றான். காரணம், மதியம் மயங்கி போய் விடுகின்றான். அந்த உணர்வானது பொங்குகின்ற பொழுது அது எமோஷனல் சொல்லுவாங்க, இஐ என்று சொல்லுவார்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள். எப்போ நம்ம ரொம்ப அதிகமாக கோவப்படுறோமோ, ஆத்திரக்காரனுக்கு சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு என்ன சொல்லுவாங்க? புத்தி மட்டுன்னுவாங்க. ஆத்திரக்காரன் ரொம்ப கோவப்பட்டோம்னா நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றும் விளங்காது. ஐயையோ, ஒரு நொடி தான் எல்லாம் அந்த ஆத்திரம், கோபம், டென்ஷன், ஹை ப்ரெஷர் பேசி தெளிச்சிடறோம், அப்படியே வாயிலெல்லாம் கொட்டிடுறோம், மனக்காயங்களை உருவாக்கி விட்டு விடுகிறோம். நடக்குது குடும்பத்தில், எல்லாம் பொங்கிடுறோம். என்ன செய்கிறது? என்ன அறியாமலே ஆத்திரப்பட்டுறோம். அதோட ஆத்திரப்பட்டுறான் யார்? ஏரோது மன்னன். எமோஷ்னல், ஹை எமோஷ்னல், வாக்கு கொடுத்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சான்? அரசன் மிக வருந்தினான். தான் பார்க்கணும், என்னடா அப்படி சொல்லிட்டோமே, கொஞ்சம் நம்மளும் நினைக்கிறோம் சில வேலையில், ஐயோ என் கணவர்கிட்ட இப்படி நான் பேசியிருக்க கூடாதோ, என் மனைவிட்ட நான் இப்படி பேசியிருக்க கூடாதோ, கேட்டிருக்க கூடாதோ, இப்படி நான் சொல்லியிருக்க கூடாதோ, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, அது மனக்காயப்பறபடி பேசிட்டேனே. வருத்தப்படுகிறோம், நம்மளும் நிறைய வருத்தப்படுறோம். ஏறது வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படுறோம், நிறைய வருத்தப்பட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி தியான இல்லத்தில் வந்திருக்கோம். ஐயோ என் பிள்ளைகிட்ட இப்படி நான் பேசிட்டேனே, என் மகட்ட இப்படி கேட்டுட்டேனே, நீலாம் ஒரு மகளா, நீலாம் ஒரு மகனா? பிள்ளைய பார்த்து கேட்கும், நீலாம் ஒரு அப்பனா, நீலாம் எனக்கு ஒரு அம்மாவா? எவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை. வருந்துறோம், இப்படி பேசிட்டோமேன்னு. வாக்கு கொடுத்துட்டேன். எமோஷ்னல், ஹை எமோஷ்னல், ரொம்ப எமோஷனலாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. ரொம்ப எமோஷனலாக, அதான் அர்த்தம். ரொம்ப எமோஷனலாக இருக்கப்போ ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. கோபப்பட்டோமா பேசாமல் இருந்துடணும், எதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ தான் நிறைய வரும். ஆத்திரம் வர்றப்போ தான், நீ அப்படி, நீ யார், ஒன்னனா, நீ இப்போலாம் மோசமானவ, உன்னை பற்றி தெரியாதா, பாப்பா எல்லாம் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பேசுவோம். நடந்தது நடக்காது, பார்த்தது பார்க்காது, அப்படி இப்படி பெரிய ஒரு படமே காட்டிடும். அதுக்கப்புறம் அப்பாடா உட்காந்து யோசிச்சுட்டு நடப்போம். ஐயோ, சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணீரோட தியான இல்லத்தில் வந்து அப்படியே கரைஞ்சி அப்படியே அழுது, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரேன்னா. அப்போ எப்போ
நம்ம பேசக்கூடிய வார்த்தை எமோஷனலாக தேவைதான், எமோஷனல் தேவைதான், உணர்வு தேவைதான். ஆனால் என்ன, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்வுகள் உண்டு, கண்டிப்பாக எல்லா மனுஷன் என்றாலும் உணர்வு உண்டு, எமோஷனல் உணர்வு உண்டு. ஆனால் என்ன ஆயிரும், நம்ம அந்த உணர்வு உணர்ச்சி வசப்பட்டுரும், நிறைய உணர்ச்சி வசப்பட்டுரும். சின்ன காரியம்னாலும் உணர்ச்சி வசப்பட்டுரும். ஐயோ ஐயோ தாங்க முடியும், ஐயோ அப்பா. என்ன செய்கிறது, உணர்ச்சி வசப்படவே கூடாது. சில பேர் சென்டிமெண்டல் ஆயிரும். சில பேர் பிள்ளைகள் இடத்துல, கணவர் இடத்துல, மனைவி இடத்துல ரொம்ப சென்டிமெண்டலாக. சில பேர் இந்த சென்டிமெண்டலே கவுந்துருவங்க நிறைய பேர் உண்டு. இப்படி கேட்டால் இப்படி நடக்கும். இந்த எமோஷனல், ஹை எமோஷனல் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாம் நடக்கும். எந்த நேரத்தில் கேட்கணும்னு தெரியும், கணவருக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும். எந்த நேரத்தில் கணவரை கவுத்துறது எந்த நேரம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும். எந்த நேரத்தில் கேட்ட காரியம் நடக்கும். அதே போல் தான் ஏரோதை கவுத்துட்டாங்க. அதான் அர்த்தம். ஏரோதை அப்படி மொத்தமாக டோட்டலாக வருந்துறான், வருத்தப்படுறான். சிந்திப்போம். எந்த ஒரு முடிவை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறப்ப சிந்திப்போம். ஆத்திரம் இல்லாமல், கோபம் இல்லாமல், அமைதியான நிலையில், பொறுமையான நிலையில், அமைதியான உறவில், அந்த நிலையில் தான் எந்த ஒரு காரியத்துக்கும் திட்டமிடணும். ஜபத்தோட அந்த ஒரு நிலை, ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியமான நிலையில், தனிமையில் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து நம்ம சிந்திக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, எதை நான் செய்யணும், எதை நான் எப்படி பேசணும், ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். எப்படி பேசணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், எதையும் சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கக்கூடாது. அள்ளி கொட்டிட்டு வந்து உட்காந்து, ஆண்டவரே நான் பேசுகிறத பேசிவிட்டு, சொல்கிறதெல்லாம் ஏக்கா நீ பேசுகிறத பூரா பேசிவிட்ட, எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்ட, இப்போ வந்து நீ அப்படின்னா ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா அதை கனாகரம் வேறு, ஒரு ஆள் சொல்கிறது வேறு, அதை கேட்குறவங்க வேறு. மன்னிக்க மாட்டாங்க சில பேர். போக்க அவனுக்கு மன்னிப்பே இல்லை, நீ இப்படி பேசிட்ட, உனக்கு மன்னிப்பே இல்லை, செத்தாலும் இல்லை சொல்கிறோமா இல்லையா? செத்தாலும் உனக்கு மன்னிப்பு இல்லை. ஏன்? அந்தளவுக்கு வலி. கேட்ட கேள்வி, கேட்ட காரியம், குற்றத்தை, குறைகளை சொல்லும் பொழுது ஏற்றுக்கிற முடியாது. அதனால் சொல்லாமல் இருக்கலாமா? கண்டு காணாமல் போகலாமா? அதுக்காக போல திருமலுக்கு யோவான் சொல்கிறத சொன்னார், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, எப்படி இருக்கும் ஏரோது அரசனுக்கு, எப்படி இருந்திருக்கும். சிந்திப்போம். நம்முடைய வாழ்வில் எப்படி நம்ம கேட்குறோம், எந்த சூழ்நிலையில் பேசுகிறோம், எந்த மையப்படுத்துகிறோம், கேட்டு பார்ப்போம். ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவருடைய அந்த உறவில் ஒவ்வொரு நாளும் நம்ம வளர உண்மையோடு இருப்போம், நேர்மையோடு இருப்போம். எப்படி கேட்கணும் அப்படி தான் கேட்கணும். எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்ப எமோஷன் ஆகிடக்கூடாது. அதான் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பார்க்கக்கூடும் கொடுத்துடக்கூடாது, எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. எமோஷனில் முடிவு எடுத்துடுறோம், சில வேலையில் தவறாக முடிவு எடுத்துடுறோம். ஐயோ நான் அப்படி எடுத்துட்டேனே, இப்படி பேசிட்டேனே நம்ம உட்காந்து யோசிக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, நீ பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லுவாங்க, திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படி சொல்லுவாங்க. எப்போவுமே நீ பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அதை நினைக்கணும். நினைக்காமலே பேசுகிறோம், இதயத்திலேருந்து பேசணும். எங்கேருந்து பேசுகிறோம் அதை ஒவ்வொரு நேரம் பார்க்கணும். ஒரு ஆள் பேசுகிறப்ப எங்கேருந்து பேசுகிறாங்க, இதயத்திலேருந்து பேசுகிறாங்களா பாருங்கள். அறிவிலேருந்து பேசுகிறோமா, தலையிலேருந்து மூளையிலேருந்து பேசுகிறோமா? உனக்கு தெரியாதா, உன்னால் முடியாதா, நீ உனக்கு தெரியாதா, நீ படிச்சிருக்கியே, உனக்கு எல்லாம் தெரியாதா? மூளையிலேருந்து பேசக்கூடாது. எங்கேருந்து பேசணும், இதயத்திலேருந்து பேசணும். பரவாயில்லக்கா, சரி, இனி செய்யாதக்கா, இனி ஏசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார், எல்லாம் வந்து கல்லை போடுறான், தூக்கி எல்லாம் கல்லை தூக்கி நிற்கிறான். உங்களில் பாவம் இல்லாத முதல் கல்லை போடணும்னார் ஏசு. போட்டானா கல்லை எல்லாம் போட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஏன்? அவனும் தெரியும், நம்ம எல்லாம் பெரிய பெரிய பாரம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், தவறு பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் கூட கல்லை போடல, எல்லாம் போயாச்சு. ஏசு என்ன சொன்னார், பெண்ணே இனி நீ பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாத. அதான் இயேசுடைய அந்த கனிவான பார்வை, அன்பான பார்வை, இரக்கமான பார்வை. அதான் இயேசுடைய உள்ளம். ஏசு வேணால் சொல்லியிருக்கலாம், நீ மோசமானவ, நீ இப்படி எல்லாம் கேட்டிருக்கலாம், சமாரிய பண்ண பார்த்து நிறைய கேட்டிருக்கலாம். கேட்கல இயேசு. அவங்களையே யோசிக்க வைக்கிறார், அவங்களையே சிந்திக்க வைக்கிறார். இயேசு அவங்களையே சிந்திக்க வைக்கிறாரு. அப்போ அவங்களே உணர்றாங்க, உண்மையாகவே இவர் இறைமகன், உண்மையாகவே ஒரு மெசியா. கண்டு கொண்டாள் சமாரிய பெண், அந்த பெண் விபச்சார பெண் இயேசுவை கண்டு கொண்டாள், மீட்பரை எனக்கு எந்த மன்னிப்பை கொடுத்தாருன்னு. தான் நம்முடைய வாழ்வில் எப்படி தீர்ப்புறோம் ஒருத்தரை. இன்றைக்கி திருமுழுக்கு யோவான் தவறை சுட்டி காட்டினார், தவறை கேட்டார். அந்த ஏரோதினால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு தலைவெட்டப்பட்ட நிலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் உறவு துண்டிக்கப்பட்ட நிலை. கேட்டு 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 இன்றைக்கி உறவே இல்லையே. எனக்கு யார் இருக்கா, நிறைய பேருடைய கேள்வி, எனக்கு யார் இருக்கா அந்த வீட்டில். நீ உண்மையை அப்படி கேட்டு கேட்டு என் வாழ்க்கை ஒன்றுமெல்லாம் போயிடுச்சே, என்னால் சும்மா இருக்க முடியலையே, எதையும் கேட்டுறேனே நினைக்கிறோம் சார், எதையும் நான் கேட்டுறேனே. கேட்டால் தப்பா புலம்புறோம், நான் கேட்டதுனால தப்பா, இப்படி கேட்டதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனையா, அப்போ நான் ஒன்றுமே கேட்கக்கூடாதா இந்த வீட்டில் புலம்பி கொண்டு இருக்கிறோம், மன வருத்தத்தோடு இருக்கிறோம்.
கேட்டு பார்ப்போம் ஆண்டவரிடத்தில். எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும். ஆண்டவரே கற்றுத்தாரும். நான் உண்மையோடு வாழ, நேர்மையோடு வாழ, நேர்மையோடு வாழ, உண்மைக்கு சான்று பகர வல்லமையை தாரும். ஆண்டவரே கிருபையை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த நாள் ஒரு மீட்புக்குரிய நாள். ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை. மாதா 7 வியாழனையும் அவர் வாழ்வில் துன்பத்தை துயரத்தை தாங்கினாங்க, குரல் கொடுத்தாங்க, உண்மைக்கு சான்று பகர்ந்தாங்க. அன்னை மரியாள், அது இன்றைய நாளில் புனித பீட்டர் ஜூலியன், இன்றைய புனித பீட்டர் ஜூலியன், அவரோடு தன் வாழ்நாளில் நீதிக்கு குரல் கொடுத்தார், உண்மைக்கு குரல் கொடுத்தார், நீதியின்படி வாழ்ந்தார். அவரை போல நம்முடைய வாழ்விலும் இந்த நாளிலே, இந்த முதல் சனிக்கிழமையிலே தியானத்தில் வந்திருக்க நாம் ஒவ்வொருவருமே எந்த ஒரு எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன். அமைதியிலும் ஆழ்ந்த உறவிலும் இயேசுவோடு இருக்கிற அந்த ஒரு நிலைவான அந்த ஒரு பிரசன்னத்திலும் என் வாழ்வில் எந்த ஒரு முடிவும் நான் எடுப்பேன் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான உள்ளத்தை நாம் கொண்டவர்களாக பொறுமையோடும் பணிவோடும் தாழ்ச்சியோடும் வாழ இந்த நாளை ஒப்புக் கொடுத்து அன்னை மரியாளுடைய அருள்துணை இந்த முதல் சனிக்கிழமை கிடைக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.